உங்கள் தாய் தகப்பனுடைய கடைசி வார்த்தைகள் பலிக்கும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தாய் தகப்பனுடைய கடைசி வார்த்தைகள், அவர்கள் மரிக்கும் பொழுது, அவள் கல்லறைக்குள் இறங்குவதற்கு முன்பு அவருடைய ஆத்மா உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ, அது நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் என் ஆண்டவர் ஆமேன் என்று சொல்லுவார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆகவேதான் யாக்கோபு பயந்தான், இல்லம்மா ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சா எனக்கு சாபத்தை போட்டு விடுவார். காரணம், அப்படி செய்துவிட்டு சாபம் போட்டால் என் வாழ்க்கை முழுது நான் சபிக்கப்பட்டு போவேன் என்று பயப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய தாய் தகப்பனை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? நம்முடைய வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மார் நம்ம வீட்டுல இருக்கிறாங்களே, உங்க வீட்டுல தங்கி இருக்கலாம், உங்க மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள், 70 வயது 80 வயது என்று வயது மூப்பிலே அமர்ந்திருக்கிற உங்கள் தாய் தகப்பனை தயவு செய்து கடைசி வரை சந்தோஷமாய் காத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மரிக்கும் பொழுது, அவங்க முந்துறாங்களோ நம்ம முந்துறாங்களோ தெரியாது, ஒருவேளை அவர்கள் மரிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தீரப்பா, என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் என்று அவர்கள் சொன்னார்களே, ஆனால் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் என்றென்றைக்கும் நல்லா இருப்பீங்க. ஆனால் அதே தகப்பனோ தாயோ மரிக்கும் பொழுது, எப்படிப்பட்ட பிள்ளைகளை எதுக்கு ஆண்டவரே என்னை கொடுத்து இவ்வளோ வேதனைப்படுத்தி அள வைத்த இந்த பிள்ளைகளை நான் பெற்றதற்கு இந்த பூமியிலே பிள்ளை இல்லாமையே நான் வாழ்ந்திருக்கலாமே என்று கண்களை மூடினால் கேள்வியே இல்லை, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் சபிக்கப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் எச்சரிக்கிறேன். ஏதோ பழைய ஏற்பாட்டு கதை கிடையாது. இன்றைக்கும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் பல இடத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. பாத்தீங்களா? நன்மை உண்டாகும்படி. நன்மைனா ஆசீர்வாதம், தீமை என்றால் சாபம். நன்மை உண்டாகும்படி உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் தாய் தகப்பனிடத்தில் சமாதானமாய் இருங்கள். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய மருத்துவ உதவிகளை கடைசி வரை செய்யுங்கள். அவர்களை உங்கள் வீட்டில் சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுங்கள். சிரித்த முகத்தோடு அவர்களை உங்கள் வீட்டிலே உலாவும்படி அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஆகாரத்தை கொடுங்கள், சந்தோஷப்படுத்துங்கள். அவளோடு உட்கார்ந்த நேரத்தை செலவழியுங்கள். அவளை மகிழ்ச்சியோடு இளைப்பாறுதலை பிரவேசிக்க உதவி செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.